ஹாய், திஸ் இஸ் சன்விகா. நான் இந்த மாதிரி ஒரு கஸ்டமரை பார்த்ததே கிடையாது. நான் பாண்டிச்சேரியில இருக்க முருங்கப்பாக்கம் கிட்ட ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நான் மெஹந்தி போடுறதுக்காக போயிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப குட்டி பிள்ளை. இது பியூபர்ட்டிக்காக அவங்க இந்த மெஹந்தி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் போனதுக்கு அப்புறம் என் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க ரொம்ப சிம்பிளா நீட்டா எனக்கு ஒரு மெஹந்தி டிசைன் போட்டா போதும், ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் 2-3 டிசைன்ஸ் காட்டினேன். அதுல ஒரு டிசைன் அவங்க செலக்ட் பண்ணாங்க. ஃப்ரண்ட் ஹேண்ட் மட்டும்ன்றதுனால எனக்கும் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. அவங்க கேட்ட டிசைனே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு, அக்கா நீங்க ரொம்ப அழகா போடுறீங்க, எனக்கு நீங்க போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் பக்கத்துல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டயே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி பேசுற ஒரு கஸ்டமரை பார்த்ததே கிடையாது. ஸ்டார்ட் டு எண்ட் பேசிட்டே இருந்தாங்க. ஏன்னா நான் தான் டாக்கட்டிவ் நினைச்சேன், என்னை விட ரொம்ப டாக்கட்டிவா இருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி அந்த டிசைனை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது கூட, அக்கா நீங்க ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க அவங்க கிட்டயும் என்னோட அக்கா தானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு, அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்கன்ற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனல் அவுட்லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்திருந்தது. அவங்க கேட்ட மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் என்னோட பிரைட்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ எப்படி உங்களுக்கு மெஹந்தி போன சொல்லி தரேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் சன்விகா. பாய்.